இந்த தமிழ் வழி பள்ளியில் குழந்தைகளை சேர்த்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களை பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா, எந்த பயமும் கிடையாது, யாரை பார்க்கும் பயம் கிடையாது. அப்படிதான் பிள்ளைங்க வளரணும், குழந்தைங்களா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். சாட்டை பண்ணும்போது ஒரு ஆய்வு நடக்கும். ஏன்னா குழந்தைங்களை ரேஸ்ல ஓட விட்டு பழகிட்டாங்க. குழந்தைகள 4 விதம் இருக்காங்க. ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். மாடரேட்ன்றது எப்படின்னா திடீர்னு புரியும், திடீர்னு புரியாது, கொஞ்சம் லேட்டாக புரியும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்க லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது மூளை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காங்க. நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க உடம்புல பிரச்சனை இருக்கும். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அவங்களுக்குள்ள போய் சேராது. இந்த 4 விதத்துல எந்த விதத்துல இந்த மாணவன் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆசிரியர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எத்தனை ஸ்கூல்ல நடக்கும். இந்த மாதிரி தமிழ் வழி பள்ளிகள்ல தான் இங்கதான் சாப்பிடும். இதுதான் கல்வி முறை. ஆசிரியர்கள் 2 விதம் இருக்காங்க. அதாவது படித்த ஆசிரியர்கள், படிக்கிற ஆசிரியர்கள். ஒரு சில ஆசிரியர்கள்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படிக்கிறதே புத்தகத்தையே பார்க்குறது அவ்வளவுதான். மாசம் ஆச்சுன்னா சம்பளம் கிடைக்கிறது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. படிக்கிற ஆசிரியர் இருக்காங்க பார்த்தீங்களா, தினம் மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது, பதில் தெரியலன்னா அவங்களோடய சேர்ந்து ஒரு மாணவனாக மாறி பதிலை தேடி கண்டுபிடிச்சு பதில் கொடுக்குற ஆசிரியர்கள். இந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் இந்த தமிழ் வழி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். நான் நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள், அடிக்கடி நானும் வரேன், என்னை ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்றதை விட நம்ம எது சரியா அதை நோக்கி போறதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். அப்பா பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் 3 விதமான அப்பாக்கள். ஒரு அப்பா மாணவன், அதாவது தன் புள்ள இயல்பா, அதாவது இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அம்மா கூட சொன்னாங்க, இயல்பா பேசினார்ல அப்படின்னாங்க. அதாவது இயல்புன்னு ஒண்ணு இருக்கு, எந்த விதமான முகமுடியும் இல்லாமல், யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் நம்ம உள்ள இருந்து என்ன வருதோ அதான் இயல்பு. நம்ம நிறைய பேர் அதை மறைச்சிடும். ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு போனா கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க சரியாயிடும். ஒரு வாரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்களேன். 1 வாரமா அப்படிப்பாங்க. ஏன் 1 வாரம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டியா, வாழ்க்கை பூரா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஆனால் அடுத்தவங்களுக்காக மாறி 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 ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும். அப்பாவை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது முதல் அப்பா எப்படின்னா, தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்றத பிள்ளைக்கே தெரியாம கண்டுபிடிச்சு அவனுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி அவன் நகர்த்துற அப்பா. இன்னொரு அப்பா உள்ள வயிற்றுல இருக்கும்போதே முடிவு பண்ணிடுவார், இவரு அவன் இங்கதான் படிக்கணும், அவன் இத்தனை மார்க் வாங்கணும், அவன் இந்த ஸ்கூல்ல படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கி இந்த கண்ட்ரியில போய் இந்த இது பார்த்து அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கல்யாணம். ஏன்னா பிறக்கவே இல்லை, ஆணாக பிறந்தாலும் இதுதான் பேரு, பெண்ணா பிறந்தாலும் இதுதான் பேருன்னு சொல்லி அவனுடைய 30 வருஷத்துக்கு முடிவு பண்ற அப்பாக்கள். ஏன்னா இவங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு கிடைக்காதான் என் பிள்ளைங்க கிடைக்கும்ல, ஒன்னாலே முடியல, ஏன் போட்டு அவனை டார்ச்சர் பண்ற. இன்னொரு அப்பா இருக்காங்க, எப்படின்னா நான் படிச்ச பள்ளிக்கு போய் நம்ம ஆசிரியர் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சார் நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னா, ஒன்று நம்ம 100 மார்க் வாங்கியிருந்தா அந்த ஆசிரியருக்கு நமக்கு தெரியும், இல்லை 0 வாங்கியிருந்தா தெரியும். பின்னாடி இருந்தான் நடுவுலயே இருப்பாங்க. அவன் போனா என்ன சொல்லுவான்னா, சார் அந்த 100 மார்க் வாங்கின பேரை சொல்லணும், இல்லைன்னா 0 வாங்கின பேரை சொல்லணும், சார் அவன் கிளாஸ் சார் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் நடுவுலயே இருப்பாங்க, நடுவுலயே வாழ்வாங்க, நடுவுலயே எந்த இவங்க வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளம் இருக்காது, அப்படியே போயிடுவாங்க. அவங்கதான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தெரியுமா, இருக்கிற இடம் தெரியாம இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தகப்பு இந்த 3 அப்பாக்களோடய சேர்ந்து அதுதான். ஏன்னா ஒவ்வொரு படைப்பு எடுக்கும்போது ஒன்னொன்னு போராடும்.
போராடி நார்மலாலாம் எழுத மாட்டோம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய போய் நடிப்பேன். இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் நமக்குலாம் காசு வராது. ஏன்னா நீங்கள்லாம் போய் முதல் நாளே போய் பார்த்துட மாட்டீங்கல்ல, பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா ஓடிடியில் வரும், ஃபோனில் வரும், அப்போ தான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப வேற வேற படங்களில் போய் இப்போ தெலுங்குலாம் போய் வில்லனாலாம் நடிக்கிறேன். வில்லனா நடிச்சு இது பண்ணி காசு இருந்துச்சுன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது. சரி ஒரு நல்ல படம் எடுப்போம், ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இந்த கார் கொடுத்தது இந்த சமூகம், இந்த மரியாதையை கொடுத்தது இந்த சமூகம், இந்த சொசைட்டிக்கு தான் நம்ம திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 இந்த இப்போ ஒரு படைப்புக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதான் ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுற ஒரு டிரைவராக நடிக்கிறோம். அதற்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தோணுச்சு என்னன்னா, குழந்தைங்களை வீட்லயும் பேச விட மாட்டாங்க, ஸ்கூல்லையும் பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ல பேச விடுவாங்க. நான் சொல்றது என்னன்னா, குழந்தை தமக்கு தெரியாத கேள்வி ஒண்ணு கேட்டுருச்சுன்னா இந்த பெற்றோர்கள் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. பயமோடு பேசாம உனக்கு என்ன தெரியும், சும்மா நொய் நொய்னு இப்படியே பேசி அதை ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துல அதேதான். அதே பார்த்தோ டீச்சரை பார்த்தோ ஏதோ புதுசா ஒன்று கேட்டுருச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த கிளாஸ்ல இந்த அறிவுக்கு என்ன கேட்கணும்னு அவங்க ஒன்று வச்சிருப்பாங்க. அதை தாண்டி குழந்தை கேட்டுச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. பள்ளிக்கூடத்துலையும் பேச விட மாட்டாங்க, வீட்லையும் பேச விட மாட்டாங்க. குழந்தை எங்கே தான் பேசும், இந்த பயணத்துல தான் பேசும். குழந்தையா இருக்கும். சரி எழுதுவோம்னு சொல்லி இப்போ எழுதி இப்போதான் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து இழுத்து வச்சு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எப்பவுமே நான் ஆசைப்படுவது என்னன்னா, பெற்றோர்களையோ மூத்தவர்களையோ மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தெரியும், அவ்வளோ அறிவு இருக்கு. நமக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் எல்லா பெற்றோரும். அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னா கொஞ்சம், அதாவது ஆரம்பிக்கும் போதே ஜாதி வேணாண்டா, மதம் வேணாண்டா, ஏற்றத்தாழ்வு வேணாண்டா, எளிமையா இருக்குடா அப்படின்னு குழந்தைகிட்ட சொன்னா கேட்டுக்கணும். அதுக்கே தெரியாம அது கொஞ்சம் புரிய வச்சுட்டா அது வளரும் போது அழகா வளர்த்துரும். ஏன்னா என்ன அப்படிதான் வளர்த்தாரு எங்க பண்ணாது. அதை நோக்கிய ஒரு பயணத்துல தான் இயங்கிட்டு இருக்கோம், இன்னும் இயங்குவோம். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தைரியமா, ரொம்ப சந்தோஷமா வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும், பேசுனதாக இருக்கட்டும். அடுத்த தலைமுறை இப்படிதான் வளர்ப்போம். வாழ்த்துக்கு வெல்வோம், நல்ல பெருசாக நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள். அடிக்கடி நானும் வரேன், என்னையும் ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் ஆசிரியர் மாதிரி இந்த பள்ளியில் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது தப்பு இது தப்புன்னு சொல்றதை விட நம்ம எது சரியா அதை நோக்கி போகிறதான் சரின்னு நான் நினைக்கிறேன். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தைரியமா, ரொம்ப சந்தோஷமா வந்து கை கொடுத்ததாக இருக்கட்டும், பேசுனதாக இருக்கட்டும். அடுத்த தலைமுறை இப்படிதான் வளரும்.